மைக்ரோவேவ் பவர் டிரான்ஸ்மிஷன். இது லாங் டிஸ்டன்ஸ்ல பவரை டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு பயன்படுத்துற சரியான ஒரு மெத்தட். உண்மையிலேயே சொல்லணும்னா வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற எலக்ட்ரிக் சப்ளைய மைக்ரோவேவ் சிக்னலா மாத்துவாங்க. மைக்ரோவேவ் சிக்னலா மாத்தி ஒரு மிகப்பெரிய ஆண்டனா மூலமா அந்த சிக்னலை ஒரு பீம் மாதிரி அனுப்புவாங்க. அந்த பீமை ரிசீவர் சைட்ல இருக்கிற ரிசீவர், அதாவது ரெக்டனா, இந்த பீமை ரிசீவர் சைடில் இருக்கிற ரெக்டனை ரிசீவ் பண்ணி அந்த மைக்ரோவேவ் சிக்னலை மறுபடியும் டிசி சப்ளையை கன்வெர்ட் பண்ணி, இந்த டிசி சப்ளையை நம்ம டைரக்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் அதை இன்வெர்டர் மூலமா நம்ம இன்வெர்ட் பண்ணி ஏசி சப்ளையாகவும் நம்ம யூஸ் பண்ணி. இந்த மைக்ரோவேவ் பவர் டிரான்ஸ்மிஷன்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் நம்மளால பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னா, சில மீட்டர் தூரத்துல இருந்து பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இதை அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சேட்டிலைட்டுக்கும் பூமிக்கும் இடையில இருக்கிற 36,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்மளால பவரை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியையும் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதை யாரெல்லாம் செஞ்சு சக்சஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா நாசாவும் ஜாக்ஸாவும். நாசா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னங்க ஜாக்ஸா புதுசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஜாக்ஸான்றத என்ன அப்படின்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாக்ஸா 100 மீட்டர் தூரத்துக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி இதை சக்சஸ்ஃபுல்லா டெமோவும் காட்டியிருக்காங்க. இதோட எஃபிஷியன்சி 50ல இருந்து 70% வரைக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுக்கு மிக பிரம்மாண்டமான பெரிய பெரிய செட்டப்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ரேடியேஷன் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு நிறைய ரேடியேஷன் சேஃப்டி நிறைய தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம லாங் டிஸ்டன்ஸ்ல பவர் அனுப்பும் போது நிறைய லாசஸ் ஏற்படுது.